எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பெரும்பாலானோர் டெய்லியும் ரோட்டில் பார்த்து கடுப்பாகக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை ரொம்ப எரிச்சலாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்றது டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலையும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோலாம் நான் எதுவும் ரொம்ப பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணலங்க. ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை போடலான்னு இருந்தேன். ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு கண்டென்ட். ஆனால் நமக்கு எப்போ சப்ஸ்கிரைபர் வர்றது, நம்ம எப்போ இதை போடுறது, ஏன்னா அவ்வளோ காண்டாகுதுங்க. என்னால் பொறுக்க முடியாமல் தான் இது போடுறேன். ஒரு 10 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட இந்த ஆதகத்தை நான் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க கூட நான் ஜஸ்ட் நேரில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகே, டைட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் பார்த்துருவோம். அது என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் 2025 கடந்த 6 மாதத்தில் 8652 பேர் ரோடு ஆக்சிடெண்ட்டால் இறந்துருக்காங்க. இது போன வருஷம் 2024 ஹாஃப் இயரை கம்பேர் பண்ணும்போது 637 ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து அதிகமாகும், ஒரு நாளைக்கு வந்து கம்மியாகும். ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக வந்து ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு நாளைக்கு 191 ஆக்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. அதில் 48 பேர் வந்து இறக்குறாங்க. இது உண்மையிலேயே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை வந்து இதுதான். நேற்று கூட 48 பேர் இறந்துருக்கலாம். இதை நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணியோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்தோ எடுக்கலைங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட அஃபிஷியல் சைட்லேருந்து தான் இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உண்மையிலேயே நிறைய ஆச்சரியப்படக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தாங்க அங்கே இருக்குது. நம்மளால் நம்பவே முடியாது, அந்தளவுக்குலாம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயங்க, இந்த மொபைல் பேசிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல தற்கொலைகள், இந்த வீடியோட மெயின் கான்செப்டே வந்து அவங்க தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2,40,285 கேசஸ் வந்து கடந்த 6 மாதத்தில் வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து செல்ஃபோன் பேசிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களை வந்து பிடிச்சாங்கன்னா 1000 rupees வந்து ஃபைன் போடுவாங்க. 2ஆவது டைம் அதே தப்பை ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 rupees வந்து ஃபைன் போடுவாங்க. 3ஆவது டைமும் செல்ஃபோன் பேசிட்டே போய் நீங்கள் கேப்சர் பண்ணப்படுறீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண லைசன்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 27,000 லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த 6 மாதத்தில். பார்த்துக்கோங்க. அப்போது டெய்லியும் வந்து 48 டெத்து வந்து தமிழ்நாட்டை ரோடு ஆக்சிடென்ட்டால் மட்டும் நடந்துகிட்டே இருக்குங்க. இதில் புதுசாக ஒரு பிரச்சனை நமக்கு கடந்த சில வருஷங்களாக வந்து வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இந்த செல்ஃபோன் பேசிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க தெரியுங்களா, அந்த பழக்கம் வந்து நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகிட்டே வருதுங்க. அதை நீங்களும் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வண்டி எடுத்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வரைக்குமே நோட் பண்ணிட்டே போங்க. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்ச காலத்தோடு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஃபோனை வந்து மண்டையில் மட்டும் கொடுத்துட்டு பேசிகிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு 20 தலை தெரியுதுன்னு வருங்க. கன்ஃபார்மாக அது ஒரு 6-7 தலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு மட்டும் கொடுத்துட்டு பேசிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. இதை டெய்லியுமே நம்ம ரொம்ப சாதாரணமாக ரோட்டில் பார்க்க முடியுதுங்க. செல்ஃபோன் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அங்கங்கே ஒருத்தன் பேசிட்டு போயிட்டு இருந்தான். இப்போ அது நாளுக்கு நாள் அதிகரித்து இன்றைக்கி ரொம்ப நிறைய பேர் வந்து ரோட்டில் செல்ஃபோன் பேசிட்டே போகிறாங்க. அது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை, ஒரு கிரைமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு அசால்ட்டாக கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட்டு போட்டு போகாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நிறைய இடத்துல வந்து பிடிக்கிறாங்க. அங்கங்கே நம்ம பார்த்துருப்போம். திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுருவாங்க. ஆக்சுவலாக இதை யோசிச்சு பார்த்திங்கன்னா, இந்த ஹெல்மெட்டு போட்டு போகாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால பாதிப்பு வந்து அதிகமாக அவங்களுக்கு தான். மற்றவங்களுக்கும் பாதிப்பு உருவாகும், ஆனால் அதிகமாக வந்து பாதிப்படைகிறது ஹெல்மெட் போட்டு போகாதவன் தான். ஸோ அவன் ஹெல்மெட்டு போட்டு போலைன்னா அவன் தான் வந்து சாக போகிறான், இல்லை அவன் வந்து பாதிப்படைய போகிறான். ஆனால் இந்த செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டிகிட்டு போகிறானுங்க பார்த்தீங்களா, அந்த தற்கொலைகளால் மற்றவங்க தாங்க அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ எது ரொம்ப மோசமான கிரைம் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவோட ரொம்ப சிவியரான கிரைம் வந்து என்ன கேட்டால் இந்த செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டுறதாங்க. அதெல்லாம் ஓரமாக போகிறவனுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகிறவனுங்க, கரெக்டாக வண்டி ஓட்டுறாங்கன்னா இந்த செல்ஃபோன் பேசிட்டு போகிற தற்கொலைகளால் வந்து பாதிப்படைச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு தப்பே பண்ணாமல் ஒருத்தன் கரெக்டாக போயிட்டுருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் தப்பால் பாதிக்கப்படுறான்னா இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவோட ஹெல்மெட்டு போடாத கேஸை விட ரொம்ப சிவியரான கேஸ் வந்து இதுக்கெல்லாம் வந்து போடணுங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் பேசிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக குறையுங்க. ஏன்னா டெய்லி வந்து ரோட்டில் போகிற அவ்வளோ பேரை வந்து இது எரிச்சல் அடைய வைக்கிதுங்க. அவ்வளோ பேரை பார்க்க முடியுது இந்த செல்ஃபோன் பேசிட்டு போகிறவங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாராவது சொல்லி தரணும், இல்லை படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. அடிப்படை பொது அறிவு, பேசிக் நாலேஜுங்க. இது கூட இல்லாமல் இந்த தற்கொலைகள்லாம் எப்படி வாழுதுங்க, என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வந்து இதெல்லாம் அவங்களுக்கா தெரியணுங்க. இது வந்து நம்ம அப்பா கட்டி விட்ட ரோடு இல்லை, இது வந்து அரசாங்க ரோடு, பொது ரோடு. இங்கே நிறைய பேர் பயணிக்கிறாங்க, முன்னாடி நிறைய வண்டி போகுது, பின்னாடி நிறையா வண்டி வருது. நம்மளால் மற்றவங்க யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, நம்மளால் மற்றவங்க யாருக்கும் சங்கடம் உருவேறக்கூடாதுன்ற எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிட்டு இருக்குதுங்க இந்த தற்கொலைங்க. நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்படியே செல்ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருப்பான். இவன் எந்த பக்கம்டா போவான், லெஃப்ட்டில் போவான், ரைட்டில் போவான், சரி இவன் ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டில் போவோம். அப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வருவான், இல்லை பேசிக்கிட்டே லெஃப்ட்டில் போவான். திடீர்னு பிரேக் அடிப்பான், பின்னாடி வண்டி வருது அந்த சேர்ந்தெல்லாம் எதுவும் திடீர்னு பிரேக் அடிப்பான், இண்டிகேட்டர் போடாமல் வளைவான், இல்லை ரைட் இண்டிகேட்டர் கூட லெஃப்ட்டில் வளைவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸு இந்த செல்ஃபோன் பேசிட்டு போகிற தற்கொலைகளால் டெய்லி நடந்துட்டு தாங்க இருக்குது.
என்னப்பா எப்படி சொல்கிற, அப்போ இந்த ஆன்லைன் டெலிவரிஸ் பண்ணுறவங்களாம் இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, மிந்த்ரா, மீஷோ இவங்கெல்லாம் வந்து செல்ஃபோன் பேசிட்டு தானே போகிறாங்க. இந்த ஸ்விக்கி, சொமோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிட்டு தானே போய் ஆகணும். அவங்களாம் அப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனுங்க, அவங்க பேசிட்டு போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், மேக்ஸிமம் அவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து வயர்லெஸ் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அப்படி யூஸ் பண்ணாலுமே அதுவுமே வந்து கிரைம் தான், அஃபென்ஸ் தான். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் சட்டப்படி குற்றம் தான், வேறு ஆப்ஷன் இல்லைங்க. இந்த மாதிரி செல்ஃபோனுக்கு வந்து தலையை முட்டு கொடுத்துட்டு போகிற மூதேவிங்களுக்கு அவங்க எவ்வளோ பரவாயில்ல. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்லைன் டெலிவரிஸ் பண்ணுறாங்களாம் வந்து பர்ஃபெக்டாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களால எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வேலையே அதுதானப்பா, அவங்க நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அதனால் வந்து அவங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வயர்லெஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு 1-2 கால் தானே வருது, நாங்கள் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்பானுங்க. அப்போ உனக்கு 1-2 கால் தானே வருது, அப்படி ஓரமாக நின்று பேசிட்டு போடா மூதேவி அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. பார்த்து ஓரமாக நின்று பேசிட்டு போங்க பாஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஏன் சொல்கிறாங்க, நானே வந்து நேரில் பார்த்தாங்க. இது வந்து டிவிலையோ இல்லை சோஷியல் மீடியாலையோ இல்லை பேப்பர்லையோ வந்து படிக்கலாங்க. அதனால் 3 ஃபேமிலி வந்து நான் நேரில் வந்து பார்த்தேன். இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நெய்பர் தாங்க, எங்கள் தெருவில் தான் இருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பேசிட்டு வரும்போதே தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் அங்கேயே வந்து இறந்துட்டார். வேலை கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொந்த வீடெல்லாம் வந்து கட்டி விட்டுட்டார். அது இல்லாமல் இன்சூரன்ஸும் வந்து போட்டிருந்தார். ஸோ எக்கனாமிக்கலாக அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனாலும் இவரை இழந்த அந்த வருத்தம், அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இருந்தது தானே இருக்கும். என்னதான் இருந்தாலும் அப்பா வந்து வீட்டில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு செக்யூரிட்டி தானே. ஸோ இவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார், ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த ஃபேமிலி சர்வே ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதம் வேலைக்கு போனால் தான் அடுத்த மாதமே வந்து எங்களால் சாப்பிட முடியுன்றவங்க வந்து எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஒன்று நடந்திருந்தால் அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஹேர் கட் பண்ண போவேங்க. அது வந்து ஒரு சலூன் தான். அந்த சலூனுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வந்து குடியிருக்காங்க. அவர் ஒரு பொலிட்டிஷியனுங்க. அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. 6 மாதத்தில் ஒரு குழந்தையும் இருக்குது. அவர் இந்த மாதிரி தான் பைபாஸில் செல்ஃபோன் பேசிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி மூளை சதுரி ஸ்பாட்லேயே வந்து அவுட்டுங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகி 6 மாதம் குழந்தை வந்து கையில் இருக்குது. அந்த பொண்ணோட கதி என்னென்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு பையன் தான், அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குங்க. ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அப்பா அம்மா வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த செல்ஃபோன் பேசிட்டு ட்ரை பண்ணுறவங்களால. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 22 வயசு பையங்க. அவனும் இதே மாதிரி தான் அந்த கேடிஎம்மாக ஏதோ ஒரு ஹை ரேஞ்ச் வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். செல்ஃபோன் பேசிட்டே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு பஸ்ஸு முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த பஸ் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். நடுவில் டிவைடர் இருக்குது. டிவைடருக்கு நடுவுலேயே வந்து செல்ஃபோன் பேசிட்டு ஓவர்டேக் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இடத்துல ஓவர்டேக் பண்ணுறதே வந்து தப்பு. இதில் வந்து செல்ஃபோன் பேசிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கான். நம்ம ஆளுங்க மோஸ்ட்லி வந்து சைடு மிரரை பார்த்து ஓடுறதே இல்லை. அந்த பஸ் டிரைவர் வந்து பார்க்காம அரைக்கி விட்டு பின்வீலில் மாட்டி அவன் தலையிலே வந்து வெளியேறிச்சு. அந்த பையனும் அங்கேயே வந்து ஸ்பாட் அவுட். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 3 ஃபேமிலி வந்துமே நான் பார்த்துருக்கேங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃபோன் பேசிட்டு போனவங்க தான் வந்து இறந்துருக்காங்க. ஆனாலும் அவங்கள வந்து அடிச்சாங்க பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிள் அவங்க வந்து கேஸு மாட்டி எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் பெரும்பாலும் இப்படி நடக்கிறது இல்லைங்க. மற்ற அதர் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் பேசிட்டு ட்ரைவ் பண்ணனால மற்றவங்களுக்கு தாங்க அதிகமான பாதிப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்குது. ஏன் இப்படிலாம் பேசிட்டு போகிறானுங்க, அவங்க என்ன நினைக்கிறானுங்க, இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு, இதெல்லாம் ஒரு ஃபேஷன் நினைக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. பற்றியா என்னால் செல்ஃபோன் பேசிட்டு எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இதை காட்டணும்னு நினைக்கிறானுங்களா என்னன்னு தெரியலங்க. நான் கூட சில சமயம் நினைப்பாங்க, அப்படி என்னடா முக்கியமான காலாக இருக்கும் அது, ஒருவேளை கோடிக்கணக்கில் இவங்களாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, லட்சக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, மினிட்ஸ் கணக்கில் வந்து ஏதாவது லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதனால தான் வந்து ரொம்ப பிஸியாக வந்து நின்று பேசக்கூட டைம் இல்லாமல் ஃபோன் பேசி ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்லாம் கூட தோணியிருக்குங்க. அதனால் என்ன பண்ணுவோம், சில சமயம் சில பேர் ஃபோன் பேசிட்டு போயிட்டு அப்படி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு பின்னாடியே போயெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேங்க. அப்படி ஒரு நாள் இந்த மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். அவன் கிட்ட போய் அப்படி என்ன தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். உண்மையிலே வந்து ப்ராமிஸாக நடந்தது தாங்க நான் சொல்கிறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடைக்கு லேண்ட்மார்க் வந்து ஃபோனில் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பாரு அங்கே ஒரு சிகப்பு கடையில் ஒரு பொட்டி கடை இருக்கா, பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை இருக்கா, அங்கே பாரு அந்த கடையில் அவங்களோட பிரியாணி சூப்பராக இருக்கும்ட்டு இந்த விஷயத்தை நடு மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து தலையில் முட்டு கொடுத்துட்டு அந்த மூதேவி பேசிட்டு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு இருக்கு போகிறாங்க, ட்ரைவ் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். ஒன்றுத்துக்காவது விஷயம் 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத விஷயத்தை தான் இவனுங்க ட்ரைவ் பண்ணிட்டு பேசிட்டு போகிறானுங்க. ஏதோ சில பேர் உண்மையிலே வந்து பிஸ்னஸ் கூட ஃபோனில் பேசலாம். அதை வந்து ஒரு 5 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ ஓரமாக நின்று பேசிட்டு போகலாம். இல்லை அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்கே கூட எடுத்து பேசலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எதுவும் ஆயிர போகிறதில்ல. ஆனால் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒருத்தர் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவன் ஃபோன் பேசிட்டு போய் இவன் ஏதாவது ஆகி இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எதாப்பில் வராங்க பார்த்தீங்களா, தப்பே பண்ணாத ஒருத்தர், கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓடிட்டு வந்த ஒருத்தர், அவங்க வந்து பாதிப்படைஞ்சாங்கன்னா எவ்வளோ கடுப்பான விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த ஃபோனை மண்டையில் முட்டு கொடுத்துட்டு போகிற மூதேவி கூட கண்ணு 2 ரோட்டில் தான் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மெசேஜ் பாட்டே ஓட்ட ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அப்படி கையில் வச்சுட்டு மெசேஜை பார்க்குறேன், ரோட்டை பார்க்குறேன், மெசேஜ் இப்படிலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா செல்ஃபோன் பேசிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் மெசேஜை பார்க்குறானுங்க, இன்ஸ்டா பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்த்துட்டே ட்ரை பண்ணிட்டு போகிறானுங்க. அடுத்தது போக போக 2 கையுமே விட்டுட்டு மெசேஜை அனுப்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இது இப்படியே விட்டோம்னா
இது நாளுக்கு நாள் அதிகமாகி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொண்டு வருங்க. அதனால் தமிழ்நாடு போலீஸ் ஹெல்மெட்டு போடாமல் போகிறவங்கள பிடிக்கிறத விட, ட்ரிபிள்ஸ் போகிறவங்கள பிடிக்கிறத விட அதிகமாக இந்த மொபைல் ஃபோனு செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டுறவங்கள பிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஞ்சா கேஸ்க்கு ஈக்குவலாக இதுக்கும் கேஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா தான் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் பயம் வரும், கொஞ்சம் அது குறையும். ஏன்டா அப்படி கதறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ கடுப்பாகுதுங்க இந்த மாதிரி செல்ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்கலாம் பார்த்தா. இதில் இன்னொரு யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது கூட செல்ஃபோன் பேசிட்டே வரானுங்க. அடிமட்ட முட்டாள் தற்குறிங்க. இதை நான் நிறையா என் கண்ணிலேயே பார்த்துருக்கேங்க. ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது சரி, இல்லை ஸ்கூல்லேருந்து கூட்டு வரும்போது சரி, இல்லை எங்கேயா வெளியே போகும்போது சரி, குழந்தைங்க 2-3 குழந்தைங்க இருக்கும்போது செல்ஃபோன் பேசிட்டே போகிறானுங்க. இவனுங்களாம் என்னங்க பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். இன்கேஸ் இவன் தவறால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க, இவன் தாங்கிக்கலாம். அந்த குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கள். இந்த முட்டாள்தனத்துக்கு மடத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போய்ட்டுருங்க. அது பர்டிகுலராக தமிழ்நாடு தாங்க சொல்லணும். இவனுங்களாம் எங்கே படித்தானுங்க, எங்கே வளர்ந்தானுங்க, இவனுங்களாம் என்ன மாதிரி ஒரு டிசைன்னு யூகிக்கவே முடியலங்க. சில பேர் நினைக்கலாம் 2 வீலர் ஓட்டிகிட்டு போய் இடிச்சாலாம் ஒருத்தன் செத்துருவானடா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. நீங்கள் 2 வீலர் பேசிட்டே போகும்போது பின்னாடி வர பெரிய வண்டி ஏதோ ஒன்று உங்களை இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் திருப்பலாம், அப்போ ஆக்சிடென்ட் ஆகலாம். இல்லை உங்களை இடிச்சிடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சடன் பிரேக் போடலாம், அப்போ பின்னாடி வேகமாக வந்துட்டு இருக்கிற பெரிய வண்டி அந்த வண்டியை இடிக்கலாம். இந்த மாதிரி தாங்க ஆக்சிடென்ட்லாம் சொல்லவே முடியாதுங்க, ஒரு செகண்டில் நடக்கிறது தான். நமக்கு ஏத்தாப்பில் வரவங்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு வேளை அவரை நம்பி 2-3 குழந்தைங்க இருக்கலாம், இல்லை இவர் தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2-3 தங்கச்சிங்க இருக்கலாம், இல்லை இவரை விட்டால் வேறு ஆளே இல்லைன்னு சொல்கிற அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை இவர் வருமானத்தை நம்பி அவரோட குடும்பம் இருக்கலாம். இந்த மாதிரி பல கமிட்மெண்ட்ஸோட தாங்க பல பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு நபர் நம்மளால் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்கலாம், ஆனால் அந்த பணத்தை வச்சு அவங்க லைஃப் லாங் வந்து சர்வே பண்ண முடியுமா? இல்லை அவரோட இழப்பை வந்து அந்த குடும்பம் ஈடுகட்ட முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஸோ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் சிந்திச்சுட்டு போகிறதுக்கான இடம் வந்து ரோடு இல்லைங்க. அது மட்டும் இல்லை, செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறதுக்கான இடமும் வந்து ரோடு இல்லைங்க. அதே மாதிரி ரோட்டில் நான் பார்த்து கருப்பான சில விஷயங்கள் இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். ஏதோ கடையை தொலைவிட்டு போகிறானா, இல்லை யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை இல்லை இந்த பர்சனை தொலைவிட்டு போகிறான்னு தெரியாதுங்க. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்துட்டே போவான், வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட்டில் வந்துகிட்டே இருக்கும். அது அவன் நினைப்பே இருக்காது, ஆனால் அவன் பாட்டு கடைக்கு போயிட்டு இருப்பான். யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் நேராக போக ஆரம்பிப்பான். இந்த கேட்டகரி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு மைல் கணக்கில் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதை போட தெரிஞ்ச அவனுக்கு ஆஃப் பண்ண தெரியதில்லை, இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட்டும் போது தான் லெஃப்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் வளையிற இடத்துலையாவது லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணலாம், அதுவும் பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வளையிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வளைஞ்சு சில சமயம் நாம் வந்து வளையும் போது லெஃப்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மறைப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வந்திருப்பாங்க, அவன் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகணும். நம்மளை பார்த்து மறைக்கும் போது நம்மளே வந்து இவங்களை பார்த்து நம்ம ஒரு தப்பாக வந்துட்டோமோன்ற மாதிரி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்றானுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளையிற இடத்துலையும் ரூல்ஸாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. வளையிறலாம் எவ்வளோ டேஞ்சர்னு தெரியும், ஹார்னும் அடிக்கிறதில்ல, அட்லீஸ்ட் லெஃப்ட்டும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கொடுமைகளாக பண்ணி சாவடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர்னு நம்ம வண்டியில் 2 இருக்குதுங்க. அது எவனும் யோசிக்கிறதே கிடையாது. மிரரை பார்த்து ரைட் ஏறலாம் லெஃப்ட் ஏறலாம் கிடையாது. அப்படியே சைடில் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க பாருங்கள், டைனோசர் பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்க. அது ஏன்டா மிரரை பாடுறா, ஏன்டா அதே மாதிரி வளையும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மிரர் இருந்தாலும் பின்னாடி திரும்பி பார்த்து தான் வளைக்கிறானுங்க. அது ஏன் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிலங்க. அப்புறம் இன்னும் சில பேர் ரொம்ப ஸ்லோவாக வந்து போகிறாங்க. ஸ்லோவாக போகிறது நல்லதாங்க, அதனால் வந்து தப்பாக எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லைன் இருக்கும் பாருங்கள், அங்கேயே போயிட்டுருப்பாங்க. அதாவது அவனும் போக மாட்டான், அடுத்தவனும் போகவே விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்லோவாக போயிட்டுருப்பாங்க. தயவு செய்து ஸ்லோவாக போகிறவங்க லெஃப்ட்டில் போங்க, நல்ல லெஃப்ட்டில் வரமா போங்க. ஒரு 40-50 போகிறவங்க நடு ரோட்டில் போட்டோம். ஸோ அதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி முன்னாடி போயிட்டுருக்குன்னு வைங்க, அது ரோடே சின்னது தான், அது 2-வே ரோடு, டிவைடர்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒயிட் லைன் தான் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ரோடுன்னு வச்சுக்கோங்க. அதில் பெரிய வண்டி முன்னாடி போயிட்டு இருந்தால் ஓவராக ரைட் எடுத்து அதை சைடு வாங்கி வரது, அப்போ எதிர்த்தாப்பில் வரவங்க எப்படிங்க போவான்? இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வரதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி தேவையில்லாததுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போகிறது, டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக போகிறது, தம் அடிக்கிறது ரொம்ப வேகமாக போகுது. இந்த மாதிரி அல்ப விஷயத்துக்குலாம் பயங்கர ஸ்பீடாக போகிறானுங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு நாள் என் ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் வந்து 2 வீலரில் நான் போயிட்டு இருந்தேங்க. எங்களை கிராஸ் பண்ணி ஒரு பையன் பயங்கர வேகமாக போனால், செம்ம ஸ்பீடு, ஒரு 90-100 இருக்குங்க. சரி ஏதோ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ஆட்டுக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படி மல்லாமல் ஓடிட்டே போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் பழக்கடை போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பையங்க அவன். அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு பழத்தை வந்து துடைச்சிட்டு இருந்தான். நாங்களும் அன்ஃபார்ச்சுனேட்லி பழம் வாங்க தான் போயிருந்தோம். அப்போ வண்டி அங்கே நிறுத்திட்டு இறங்கிட்டு பழம் வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு தம்பிக்கிட்ட கேட்டேன், என் தம்பி ஏதாவது அர்ஜென்ட்டாக அப்பா அங்கே வெளியே போகிறாரா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லைனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தான். அவன் வண்டி ஓடிட்டு வரும்போது என்ன கவனிச்சிருக்க மாட்டான் கண்டிப்பாக. இல்லைப்பா அவ்வளோ வேகமாக வந்தியே, இதுக்கு தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டேன். சிரிச்சான். பாருங்கள், தேவையில்லாமல் வந்து அன்வான்டாக அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். 3/4 பேர் வந்து கரெக்டாக தாங்க வண்டி ஓட்டுறாங்க. ஒரு 1/4 பேர் தாங்க, ஒரு 25-30% தான் இந்த மாதிரி அலட்சியமாக செல்ஃபோன் பேசிக்கிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஓட்டுறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் பேரால் மற்ற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. அப்புறம் காலையில் இந்த ஸ்கூல் டைமுங்க,
அவங்க குழந்தைகளை வந்து காலையில் ஸ்கூலுக்கு கூட போகிற அத்தனை பேருக்குமே அது வந்து தெரியும் அங்கே எவ்வளோ வந்து பிரச்சனைகள் நடக்குதுன்னு. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப கடுப்பான விஷயம் என்னென்னா, இந்த முனிசிபாலிட்டிலேருந்து இந்த புக்காலெல்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஆக்சுவலாக என்ன டைம் ஷெடியூல் பண்ணி விட்டுருக்காங்க என்னன்னே வந்து தெரியலங்க. அவங்களாம் வந்து ஒரு 7 மணிக்குள்ளே வந்துட்டு போகலாம், இல்லை ஆஃப்டர் 10க்கு மேலே கூட வரலாம். ஆஃபீஸ் டைம் ஸ்கூல் டைமாக முடிஞ்சதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே கூட வரலாம். ஏன்னா 10 மணிக்கு மேலே சிட்டியில் பல இடங்களில் சுற்றினதே நானே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக ஸ்கூல் டைம்லேயே கொண்டு வந்து அவ்வளோ பெரிய வண்டியை ஒரு குறுகிய இடத்துல வந்து நிறுத்திக்கிறாங்க. அங்கே பஸ்ஸும் போக முடியாமல் காரும் போக முடியாமல் யோசிச்சு பாருங்க. காலையில் டைமு ஸ்கூலுக்கு கொண்டு போய் டைமில் இன்னும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ அந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு எவ்வளோ கடுப்பான விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்களை எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீப்பிளை வந்து கன்சிடர் பண்ணி ஒரு 7 மணி 7:30 மணிக்குள்ளே வந்துட்டு போகலான்னு நினச்சா, இல்லையா கொஞ்சம் லேட்டாக வரலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டைமில் கடுப்பேற்றக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியுங்க. ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து இப்படியே தான் பல வருஷமாக செயல்பட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து கூட்டு வராங்க பார்த்தீங்களா பேரண்ட்ஸு, அவங்களாம் வந்து நான் இது பார்த்து வியந்த ஒரு விஷயங்க. அவங்க இந்த ரோட் சைடில் குழந்தைய விட்டுட்டு இவங்க இந்தாண்ட போயிட்டு இருப்பாங்க. நான்லாம் வந்து ஒரு நிறைய பேர்ட்ட போய் சொல்லியிருக்கேங்க, எங்கள் குழந்தைய அந்த ஆண்டை விட்டு நீங்கள் இந்தாண்ட வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வண்டி நிறையா வந்துட்டு வேகமாக வந்துட்டு போகுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பேசிக் சென்ஸு, ஒரு சின்ன விஷயம் தான் இது. இந்த நாலேஜ் கூட இல்லாமல் எப்போ அவங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்து வேந்திருக்கேங்க. ஏன்னா அந்த குழந்தையோட அம்மா அவங்க தான், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்களா. நிறையா வண்டி வருது, ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சுன்னா இடிச்சிச்சுன்னா குழந்தை அது எப்படி தாங்கும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். உங்கள் குழந்தைங்க நீங்கள் கூட்டு வரும்போது ரோட் சைடு உங்கள் குழந்தைங்க வந்து விடாதீங்க. நீங்கள் ரோட் சைடில் இருங்க, குழந்தைங்க இந்த பக்கம் விடுங்க. அப்புறம் இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா ஆட்டோக்காரங்க, நான் வந்து பொதுவாக எல்லாத்தையுமே வந்து பேசலைங்க. நிறைய ஆட்டோக்காரர்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக மொல்லமாக ஓட்டிகிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பக்காவாக சேஃபாக குழந்தைங்களை கூட்டு போகிற ஆட்டோக்காரர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே சமயம் கண்ணு முன்னு தெரியாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ண ரொம்ப வேகமாக போகிற ஆட்டோக்காரர்கள் நான் பார்த்துருக்கேங்க. உள்ள குழந்தைங்க அவ்வளோ போட்டு நெருக்கி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் உண்மையிலே அந்த ரூல்ஸ்குள்ளே வருமா அது என்னென்னா தெரியலங்க. ஏகப்பட்ட பேக் வெளியில் மாட்டிகிட்டு இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உள்ள 10-12 குழந்தைங்களை போட்டு அடைச்சிட்டு அவ்வளோ வேகமாக வந்து போகிறானுங்க. இண்டிகேட்டர் போகிறதில்ல, சிக்னல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. கேட்டால் ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சர். மிகப்பெரிய ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் போய் அவனுங்கெல்லாம் பேசி பண்ணி எதுவும் பிரயோஜனமும் இல்லைங்க. இதெல்லாம் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும்னா, சில ஸ்கூல்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி. நான் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதில்ல. ஸ்டாஃப் மீட்டிங்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுற மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸு இந்த வேன் டிரைவர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு பேசலாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு மீட்டிங் பண்ணலாம், அவங்களுக்காக தனியாக கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் விடுறவங்களே அவங்க தான். ஸோ இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த மைனர் பசங்களாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குதுங்க. 5000 25,000 வரைக்கும் அந்த பையனோட கார்டியனுக்கோ இல்லை ஃபாதருக்கோ வந்து ஃபைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வெஹிக்கிளோட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ சட்டங்கள் இருந்தும் நிறையா பசங்க வந்து ரொம்ப கேஷுவலாக சுற்றிட்டு தாங்க இருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், +1 +2 படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்களாம் ஸ்கூலுக்கு தான் அந்த வண்டியிலே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்படி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய வண்டியை அந்த பையனுக்கு கொடுத்து விட்றாங்கன்னு தெரியலங்க. அதே மாதிரி ஒரு மெயின் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயின் ரோட்டில் ஒரு ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்ட் ஆகிற ரோட்டில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மெயின் ரோட்டில் விசிபிள் கிளியராக இருந்தால் போங்க. ஒரு வேளை ஏதோ ஒரு ஆட்டோவோ இல்லை பஸ்ஸோ நின்றுட்டு இருக்குது, உங்களுக்கு கிளியர் விசிபிள் இல்லை, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியலன்னா தயவுசெய்து போகாதீங்க. அந்த பஸ்ஸோ அந்த ஆட்டோவோ அந்த லாரியோ போனதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அந்த வண்டியை வந்து ஓட்டை பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் கிளியர் விசிபிள் இல்லாமல் போகும்போது அங்கே ஆக்சிடென்ட், ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டாக ஆகுது. ஸோ மெயின் ரோட்டுக்கு போய் டச் ஆகும்போது கிளியர் விசிபிள் இல்லாமல் போகாது. அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்டாப் வந்துருச்சுன்னா அது மெயின் ரோடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பஸ்ஸு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ போய் கிராஸ் பண்ணாதீங்க. பஸ்ஸு போனதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இப்போ நீங்கள் பஸ்ஸு முன்னாடி வந்து கிராஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்தாண்ட ஏதோ ஒரு தற்கொலை வேகமாக வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்களுக்கு விசிபிள் தெரியாது. நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் இந்தாண்ட லெஃப்ட் சைடு ரோட பார்த்து தான் வருவீங்க. ஏன்னா பஸ்ஸை எட்டி பார்த்தா தான் அந்தாண்ட வர வெஹிக்கல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை எட்டி பார்க்கணும், பஸ்ஸை தாண்டி இல்லை போகணும். ஸோ நீங்கள் அப்படி வரும்போது இவன் வேகமாக வந்தானா இப்படி மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிறத நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் விசிபிள் கிளியராக இருக்கிறப்போ போங்க. என்னடா ஏதோ இப்போ ஆர்டிஓ மாதிரி கிளாஸ் எடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. டெய்லி இந்த மாதிரி நடக்கிறத நான் கண்ணால் பார்க்குறேன். மக்கள் இது கூட தெரியாமல் இருக்காங்களே, உண்மையிலேங்க இதெல்லாம் தெரியாமல் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதனால தாங்க இதெல்லாம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அவ்வளோதான். டோட்டல் இந்த வீடியோவில் இந்த மொபைல் செல்ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நம்ம மெயின் டார்கெட்டு. ஏன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி மிகவும் கடுப்பேற்றிக்கிறார் மை லார்டுன்ற மாதிரி அவங்க தான் நம்மளை ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி மண்டேயில் செல்ஃபோனை முட்டு கொடுத்துட்டு போகிற மூதேவிகளுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர்லாம் ஒன்றும் பண்ண தேவைங்க. அட்லீஸ்ட் வந்து லைக்காவது பண்ணுங்கள். அப்போ தான் ரெக்கமெண்டேஷனாவது போய் சேரும். இதை வெறும் 10 பேர் பார்த்தாலும் சரிங்க, அந்த 10 பேர் லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்லைங்க. ஸோ மெனி இடியட்ஸ் ஆன் த ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச இருக்குங்க. இது யாரும் சொல்லுங்க, பொதுவாக பலரால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அந்த மாதிரி நிறைய இடியட்ஸ் வந்து நம்ம ரோட்டில் வந்து இருக்கானுங்க. ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.